இந்த வீடியோவை இரவு நேரங்களில் தயவு செஞ்சு தனியாக இருந்தீங்கன்னா பார்க்காதீங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க. இன்னைக்கு இந்த காணொளியில் சென்னையை சேர்ந்த ஒரு பிரபலமான ஐடி நிறுவனத்தில் நடந்த ஒரு அமானுஷ்யமான உண்மை திகில் சம்பவத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சம்பவமானது கடந்த மாதம் ஜூலை 20ஆம் தேதி நடந்ததுன்னே சொல்கிறாங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் சம்பவம் நடந்தால் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், நான் முன்னவே சொன்னது போல சென்னையை சேர்ந்த ஒரு பிரபலமான ஐடி நிறுவனத்துல ஒர்க் பண்ற திலீப் என்ற ஒரு வாலிபருக்கு நடந்த அமானுஷ்யமான சம்பவம் தாங்க இது. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, கடந்த மாதம் ஜூலை 20ஆம் தேதி ஆபீஸ் போயிருக்காருங்க. அன்றைக்கு இரவு நடந்த ஒரு அமானுஷ்ய சம்பவத்தை தாங்க இன்னைக்கு நம்ம முழுமையா பார்க்க போறோம். இந்த திலீப் என்ற வாலிபருக்கு சுத்தமா அமானுஷ்யத்து மேல நம்பிக்கையே கிடையாதுங்க. ஆனா இவர் தனது ஃப்ரெண்ட்ஸான அதாவது சிவா, ராமா அண்ட் இவாலின், இவங்க மூணும் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தாங்க. இவங்க 4 பேருமே ஒரே ரூம்ல தாங்க சென்னையில் தங்கியிருக்காங்க. ஆனா இவங்க 3 பேருக்குமே இந்த அமானுஷ்யத்து மேல ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்குன்னே சொல்லலாங்க. இந்த 3 பேருமே எப்போவுமே கேன்டீன்ல சாப்பிட்றப்போ ஒன்னா தாங்க சாப்பிடுவாங்க. அப்ப பழைய எம்ப்ளாயி வந்து அந்த ஆபீஸ்ல 8வது தளத்தில் நடந்த சில அமானுஷ்ய திகில் சம்பவத்தை பத்தி பேசுவது வழக்கங்க. அதை கேட்ட இவங்களும் அந்த சம்பவத்தை பத்தி அடிக்கடி பேசுவது வழக்கமாக இருந்ததுன்னு சொல்லலாங்க. இதனை தொடர்ந்து இந்த கதையை திலீப் கிட்டையுமே இவங்க சொல்லியிருக்காருங்க. 8வது தளத்தில் நடக்கிற அந்த திகில் சம்பவங்கள், அங்கு இரவு நேரங்கள்ல தட்டு போடுற அந்த பெண்மணியோட உருவம், இதை பத்தி இவங்க அடிக்கடி பேசுவது உண்டுங்க. ஆனா இந்த திலீப் வந்து இதை பத்தி பேசும்போது அந்த அளவுக்கு கவனிக்கிறதே கிடையாதுங்க. ஏன்னா இவருக்கு அந்த மாதிரி அமானுஷ்யத்து மேல நம்பிக்கை இல்லாத காரணத்தினால. சரிங்களா, ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, இவங்க 4 பேருமே ஆபீஸ் போயிருக்காங்க. போன அன்னைக்கு மேனேஜர் வந்து திலீப்பை வந்து கூப்பிட்டுருக்காரு. கூட்டத்துக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னா கைஸ், திலீப் வந்து இன்றையோட மேனேஜர் கூப்பிட்டுருக்காரு. மேனேஜர் கூப்பிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, திலீப் நீங்க அடுத்த வாரத்துல இருந்து புது ஒரு ப்ராஜெக்ட்ல போறீங்க, நீங்க இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. சரிங்களா, திலீப் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு நாள் ஆபீஸ் போயிருக்காருங்க. இவங்க எல்லாரும் ஆபீஸ் ஒரு நாள் போயிருக்காங்க. அன்றைய நாள் என்ன ஆகுதுன்னா, இவங்க அனைவரும் இவங்க எல்லாருமே ஆபீஸ் ஒரு நாள் போயிருக்காங்க. அன்னைக்கு மேனேஜர் வந்து திலீப்பை கால் பண்றாருங்க. கால் பண்ணிட்டு திலீப் வந்து நெக்ஸ்ட் வீக்ல இருந்து புது ப்ராஜெக்ட்ல நீங்க ஒர்க் பண்ணணும், அதனால அந்த ப்ராஜெக்ட்ல போயிட்டு ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரின்ட்டு திலீப் வேற வழி இல்லாம அக்செப்ட் பண்றாரு. ஏன்னா மேனேஜர் சொல்லியிருக்காரு இல்லைங்களா. அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த புது ப்ராஜெக்ட்ல ஒர்க் ஸ்டார்ட் பண்றாருங்க. கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டம் வந்து நல்லா தாங்க போச்சு. திடீர்னு அந்த ப்ராஜெக்டோட மேனேஜர் ஒரு நாள் எல்லாரையும் கால் பண்ணி ஆஃபீஸ் வர சொல்லியிருக்காங்க வீக்கெண்ட்ல. அன்றைய நாள் வந்து என்ன நடந்தது பார்த்தோம்னா, ஆல்ரெடி இவங்களே வந்து மேனேஜரே சொல்லிட்டாரு, இந்த தளத்துல மேக்சிமம் 7 o'clock மேலே யாரும் இருக்காதீங்க, சீக்கிரமா ஒர்க்கை முடிச்சுட்டு இன்னைக்கு எல்லாரும் ரிலீவ் ஆகுங்க, இந்த ரூமை விட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட மேனேஜரை ஒரு 6:30க்கெல்லாம் வந்து அங்கிருந்து கிளம்பிட்டாருங்க. அதனை தொடர்ந்து பார்த்தோன்னா ஒரு 4 பேர் அதே ரூம்ல மட்டும் ஒர்க் பண்றாங்க. கிட்டத்தட்ட மணி 7 ஆகுது, 8 ஆகுது, 9 ஆகுது. இந்த சமயத்துல அடுத்த 4 பேர் அவங்க கூட இருந்தவங்களும் என்ன பண்றாங்கன்னா ரூமை விட்டு கிளம்புறாங்க. 9 மணிக்கு மேல அந்த திலீப் என்ற வாலிபர் வந்து தனியா அந்த தளத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, 9 மணிக்கு திடீர்னு அவருக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வருதுங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறமா அவரோட நண்பரான கூட ஒர்க் பண்றாரு இல்லைங்களா, கூட ஒரே ரூம்மேட்டான ராமா கால் பண்றாரு. ராமா கால் பண்ணிட்டு, திலீப் நீங்க இன்னும் ரூம்ல தான் இருக்கீங்களா, ஆபீஸ்ல தான் இருக்கீங்களா, எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்கன்னு கேட்டிருக்காரு. கேட்டதுக்கு அப்புறம் திலீப் என்ன சொல்லியிருக்காரு, நான் இன்னும் ஆபீஸ்ல தான் இருக்கேன், ஒர்க் இன்னும் முடியாத காரணத்தால ஒர்க் இன்னும் முடியல, அதனால இங்க தான் இருக்கேன், நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பி வருவேன்னு சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து ராமா என்ன சொல்லியிருக்காருன்னா, திலீப் தயவு செஞ்சு அங்க இருக்காதீங்க, மணி 8 மணிக்கு மேல யாருமே அந்த ரூமுக்கு போக மாட்டாங்க, இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும், ஆனா நீங்க கேட்க மாட்டீங்க, பட் ஆனா நீங்க அங்க இருக்கிறது உங்களுக்கு சேஃப் இல்லை, தயவு செஞ்சு சீக்கிரமா ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதன் தொடர்ந்து திலீப் வந்து சிரிச்சுக்கிட்டே அந்த போனை கட் பண்ணியிருக்காருங்க. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆகுதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 மணி ஆகுதுங்க. 10 மணிக்கு ஆனதுக்கு அப்புறம் திடீர்னு பார்த்தா பவர் வந்து கட் ஆகுதுங்க. கட் ஆனதுக்கு அப்புறம் ஜெனரேட்டர் ரூம் வந்து அங்க பக்கத்துல தான் இருக்கு. அதுவும் 8வது தளத்துல தான் இருக்கு. பட் அங்க வந்து வீக்கெண்ட்னால
அங்கே செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து நைட்டில் அங்கே யாரும் போக மாட்டாங்க. அதனால வந்து ஜென்ரேட்டர் போட ஆள் யாருமே கிடையாது. அதனால என்ன ஆகுதுன்னா, இவர் என்ன பண்றாரு, அங்கே மேலே போறாருங்க. மேலே போயிட்டு ஜென்ரேட்டர் சுவிட்ச் எங்க இருக்கு போடலான்னு மேலே போறாரு. போயிட்டு அங்கே ஜென்ரேட்டர் ரூமுக்கு கிட்ட போறாரு. அங்கே போற வழியில இவர் திடீர்னு வந்து இவருக்கு ஒரு அப்நார்மலான ஒரு ஃபீல் வந்து ஏற்படுதுங்க. ஏற்பட்டதுக்கு அப்புறம் அந்த இடத்துல இவர் மயக்கம் போட்டு கீழே போயிடுறாருங்க. விழுந்ததுக்கு அப்புறம் சிறிது நேரத்தில் ஒரு பெண்மணி வர்றாங்க. வந்துட்டு திலீப்புக்கு வந்து முகத்துல தண்ணிலாம் தெளிக்கிறாங்க. தெளிச்சிட்டு எழுப்பி விட்டு தண்ணி குடிக்க கொடுத்துருக்காங்க. குடிச்சதுக்கு அப்புறமா திலீப் வந்து ஓரளவுக்கு அந்த மயக்க நிலையிலிருந்து வெளியில வர்றாரு. வந்து கொஞ்ச நேரம் தான் ஆகுது. அப்புறம் பார்த்தோம்னா கீழே இருந்து அந்த செக்யூரிட்டி வந்து மேலே ஒருத்தர் வந்திருக்காரு. சரிங்களா? வந்ததுக்கு அப்புறமா அந்த செக்யூரிட்டி என்ன பண்றாருன்னா இவரை பார்த்துட்டு எழுப்பியிருக்காங்க. எழுப்பிட்டு நீங்க என்ன பண்றீங்க? நைட் நேரத்தில் இங்கே யாருமே வர மாட்டாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். நான் ஏன் தனியாக இங்கே வந்து கேட்டிருக்காரு. கேட்டதுக்கு அப்புறமா திலீப் வந்து இல்லை இந்த மாதிரி ஒர்க்கு இப்போதான் கிளம்பலான்னு வந்தேன், இன்வெர்டர் போட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு மேலே வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? அந்த நேரத்தில் வந்து நான் வந்த மயக்கம் போட்டு வந்துட்டேன். இப்போதான் ஒரு பெண்மணி வந்து எனக்கு உதவி செஞ்சுட்டு போட்டாங்க. எங்கே இருக்காங்க தெரியல, அவங்க கூப்பிடுங்க ஒன்றா போகலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. இதை கேட்ட உடனே செக்யூரிட்டிக்கு ரொம்ப பயம் வந்துச்சுங்க. ஏன்னா இந்த நேரத்தில் இங்கே பெண்மணின்னு சொன்னாலே இவருக்கு அந்த ஞாபகம் வந்துடுச்சு. ஏன்னா கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நிகழ்வு. ஏன்னா இந்த செக்யூரிட்டி கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு எல்லாமே தெரியும் அவங்க என்னென்ன நடந்ததுன்ட்டு. சரிங்களா? அதனால யாரு அந்த பெண்மணி என்னன்னு கேட்டிருக்காரு. திலீப் வந்து அடையாளம் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இருந்தாங்க, இவங்க வந்தாங்க, மயக்கம் போட்டு கீழே வந்து அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, தண்ணிலாம் கொடுத்தாங்க, காசு இருக்கு பாருங்க, இப்பதான் தண்ணி கொடுத்தாங்க, குடிச்சிட்டு எழுந்திரிச்சு உட்கார திரும்பி பார்த்தா அவங்க ஆளை காணோம், அவங்களையும் கூப்பிடுங்க நம்ம கீழே போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதை கேட்ட செக்யூரிட்டிக்கு கொலையே நடுங்கி போச்சுன்னு சொன்னாங்க. ஏன்னா அவருக்கு மட்டும்தான் தெரியும் அந்த நேரத்துல இந்த இடத்துல இதே போன்று அமானுஷ்ய சம்பவம் நிறைய பேர் நடந்திருக்கு. ஆனா திலீப் என்ற வாலிபருக்கு மட்டும் இந்த ஆத்மாவால எந்த ஒரு பாதிப்பும் நடக்கல. பட் இருந்தாலும் இந்த செக்யூரிட்டிக்கு நடந்த இந்த செக்யூரிட்டிக்கு இதை கேட்டதுனால அவரு பயந்து என்ன பண்ணியிருக்காரு, திலீப்பை கூட்டிட்டு கீழே போயிருக்காரு.